ஏடிசி பழைய டாக்ஸேஷன் முறையில் ஓல்ட் டாக்ஸேஷன் ஸ்கீம்ல இருந்த ஒரு சலுகை. இந்த ஏடிசியில் பெனிஃபிட் எடுக்கிறதுக்கு இன்சூரன்ஸ்ல பணம் போடலாம், ஈக்விட்டி லிங்க் சேவிங் ஸ்கீம்ல இஎல்எஸ்எஸ்ல போடலாம், பிபிஎஃப்ல போடலாம். இப்படி பல இடங்கள்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சுது. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான ஆப்ஷன் தான் இஎல்எஸ்எஸ், ஈக்விட்டி லிங்க் சேவிங் ஸ்கீம். இதுல நிறைய பேர் வருஷா வருஷம் கண்ணை மூடிக்கிட்டு 1.5 லட்சம் ரூபாய் பணம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பழைய டாக்ஸேஷன் ஸ்கீம் இருந்த வரைக்கும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முகாந்திரம் இருந்தது. பட் இஎல்எஸ்எஸ் ஸ்கீம்ங்கிறது பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் இல்லை ஈக்விட்டியில. எனக்கு தெரிஞ்சு 80% இஎல்எஸ்எஸ் ஸ்கீம் சுமாரான போர்ட்ஃபோலியோஸ் தான். என்ன காரணம் நான் சொல்றேன். இந்த இஎல்எஸ்எஸ் ஸ்கீம்ல பணம் வெளியே போகாது அப்படிங்கிறது ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாங்கிட்டு விட்டுருவாங்க. ரொம்ப ரேராக தான் அதில் மாற்றங்களை கொண்டு வருவாங்க. இன்னொரு விஷயம், வெளியில ஈஸியாக விற்க முடியாத ஒரு பங்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க அவங்களுடைய வேற போர்ட்ஃபோலியோல, அதை எடுத்து இந்த இஎல்எஸ்எஸ் ஸ்கீம் போர்ட்ஃபோலியோல போட்டுருவாங்க, உள்மாத்து பண்ணிடுவாங்க. ஸோ இந்த போர்ட்ஃபோலியோ ஒரு பெஸ்ட் போர்ட்ஃபோலியோ அப்படின்லாம் நான் நினைக்கல. இப்போ அது இல்லைங்க விஷயம். இன்னைக்கு இஎல்எஸ்எஸ்ஸே தேவையில்லைங்கிறத விஷயம். ஏன்னா எல்லாருமே நியூ ரெஜிமுக்கு போயாச்சு. முக்கால்வாசி பேர் நியூ ரெஜிம் போயாச்சு. நியூ டாக்ஸேஷன் ரெஜிம்ல இருக்கிறவங்க இஎல்எஸ்எஸ்ல பணம் போட வேண்டியதே இல்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இஎல்எஸ்எஸ் போர்ட்ஃபோலியோஸோட பெட்டர் போர்ட்ஃபோலியோஸ் மார்க்கெட்ல நிறைய இருக்கு. செகண்ட் பாயிண்ட், பெட்டர் போர்ட்ஃபோலியோல தான் இன்வெஸ்ட் பண்ணணுமே தவிர இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோல இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமோ தேவையோ உங்களுக்கு இல்லை. தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட், ஏற்கனவே இஎல்எஸ்எஸ்ல போட்ட பணத்தை அந்த 3 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதே இடத்துல வைக்க வேண்டிய அவசியமும் உங்களுக்கு இல்லை. அதை விட ஒரு பெட்டர் ஸ்கீம்ல போட்டாக்கா பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்கும்ன்றதுதான் மையப்புள்ளி. ஸோ ஹிஸ்டாரிக்கா ஒரு லீகசியா இஎல்எஸ்எஸ் ஸ்கீம் இருந்தா கூட இன்னைக்கு ஒரு பெட்டர் ஐடியா, ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நிச்சயமா அதுல இருந்து மாற முடியும். நான் ஒரு 2-3 வருஷம் முன்னாடி நிறைய இஎல்எஸ்எஸ் பணத்தை எடுத்து கோல்டு சில்வர்ல போட்டேன். நிறைய பேருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தேன். இப்போ அவங்க இஎல்எஸ்எஸ்ல உட்காந்துருந்தா என்ன ஆயிருக்கும்ன்றதை யோசிச்சு பாருங்க. இதுதான் இன்வெஸ்டர் திங்க் பண்ணோம்னு நான் சொல்றேன். அதோடைய காலம் முடிஞ்ச உடனே அந்த பணத்தை எடுத்து ஒரு பெட்டர் பிளேஸ்ல போடலாமா, போட்டா பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்குமா, கிடைக்கும்னா ஏன் செய்யக்கூடாது? இதுதான் இன்வெஸ்டர் யோசிக்க வேண்டிய கேள்வி. ஏன்னா கேபிட்டல் அப்படின்னா அது ப்ரொடக்டிவா இருக்கணும். எங்க கேபிட்டல் மோஸ்ட் ப்ரொடக்டிவா இருக்கோ அந்த இடத்துல தான் நம்ம கேபிட்டல் இருக்கணும். எங்க கேபிட்டல் ப்ரொடக்டிவிட்டி பெஸ்டா இருக்காதோ அந்த இடத்துல இருந்து நம்ம பணத்தை வெளியெடுக்கணும். எல்லா நேரத்திலையும் கேபிட்டல் ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது நமக்கு ஒரு குறிக்கோளாக இருக்க வேண்டும். நம்ம பணம் நமக்காக வேலை செய்யுதுன்னா, சரியான இடத்துல வேலை செய்யுதா, போதுமான அளவு வேலை செய்யுதா, நாம பணத்தை வேலை செய்ய வச்சிருக்கிற இடம் பெஸ்ட் பிளேஸா, இந்த கேள்விகளை தான் இன்வெஸ்டர் இன்னைக்கு கேட்கணும். இந்த கேள்விகளை கேட்கும் போது முக்கால்வாசி இஎல்எஸ்எஸ் ஸ்கீம்ஸ் தொடர வேண்டிய திட்டங்கள் இல்லை, அதிலிருந்து வெளியேறலாம் என்பதுதான் என்னுடைய பரிந்துரை. என்னுடைய பரிந்துரையை நீங்கள் உங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தி டூ யுவர் ஓன் ரிசர்ச் அண்ட் மேக் யுவர் ஓன் கன்க்ளூஷன்ஸ். தொடர்ந்து இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.